இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கிட்டையும் மனம் விட்டு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. பாசிட்டிவான எண்ணம் நிறைய கொண்டவங்க அவங்க தான். நல்ல வைப்ரேஷனுங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். செயல் வீரர்கள், அமைதியானவங்க, அன்பானவங்க, எல்லாருக்கிட்டையும் பண்பாக நடந்துக்க தெரிஞ்சவங்க. எந்த நேரத்துலையும் கோபப்பட்டு கத்துறதோ ஆத்திரப்பட்டு அழுகுறதோ கிடையாது. நீதி நியாயம் இது எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சண்டை சத்துருவெலாம் விரும்ப மாட்டாங்க. எந்த இடத்துலையுமே சமாதானமாக போகணுங்கிற ஒரு எண்ணம் இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனாலேயே என்னவோ நிறைய நண்பர்கள் இவங்களை சுற்றி எப்போதுமே இருப்பாங்கன்னு சொல்லலாம். சபதம் செய்கிறது, ஆர்ப்பாட்டம் செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்காது. அமைதியாக இருந்து எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே அன்புக்காக இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அன்பை விரும்பக்கூடியவங்க, அன்பை வழங்கக்கூடியவங்க, அன்பை பரப்பக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். இந்த அன்புக்கு நீங்கள் காதல், பாசம், பரிவுன்னு எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாரையும் புரிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். வயசானவங்க கிட்ட இருந்தால் ரொம்ப அன்போடையும் பரிவோடையும் நடந்துக்குவாங்க. சின்ன குழந்தையா இருந்தால் பாசத்தோடையும் நேசத்தோடையும் பார்த்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படி அன்புங்கிற சொல்லுக்கு எத்தனை பரிமாணம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் இவங்க இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. இயற்கையை நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு நளினத்தோடு இருக்கவும் இவங்க செய்வாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க எந்த அளவுக்கு சாதுவாக இருந்தாலுமே இவங்களை அதிகாரம் செய்யறதுங்கிறது பிடிக்காது. இவங்களை அவங்க போக்குள்ளே விட்டுறணும். கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும். நல்ல நுண்ணறிவு கொண்டவங்க, நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் தாங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தான் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் சுக்கரனுடைய நிலைங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதோட சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதால அற்புதமான வாரம். நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய வாரம். போட்டி தேர்வு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் உங்களுக்கு வெற்றி, எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி, தொழில்துறையும் வெற்றி, வரவு இந்த நேரம் அதிகரிக்கக்கூடிய நேரம். உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. புதிய வீடு மனம் வாங்கக்கூடிய யோகம், கொடுத்த கடன் எல்லாமே திருப்ப வசூலாகக்கூடிய நேரம். உங்கள் திறமைக்குண்டான அங்கீகாரங்கிறது நிச்சயம் கிடைக்கும். வருங்காலத்தின பற்றின பயங்கிறது வரைக்கும் மனசில் பல வகையில் உங்களை அழித்திருக்கலாம். பல குழப்பங்கிறது நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவு உங்களால் எடுத்திருக்க முடியாது. இனி நல்லபடி அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைந்திருக்குது. குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான். கணவன் மனைவி உறவுங்கிறது இனி சிறப்பாக அமையும். 6ல் இருக்கக்கூடிய ராகும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை எல்லாமே வெற்றிகரமாக நடத்தி தருவார். தொடர்ந்து நீங்கள் முயற்சி ஒன்றை மட்டும் சிறப்பாக கொடுத்து பாருங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். அதே சமயத்தில் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. 7க்குரிய செவ்வாய் நீச்சமற்ற நிலையில் இருக்கிறதால அவரை சுக்கிரனை பார்க்குறதும் சகோதர வழியில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, குடும்ப பிரச்சனை மாதிரி ஏற்படலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இது உங்கள் மனசில் ஒரு வகையான பாதிப்பை ஏற்படுத்தலாம். முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க. பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதால மறைமுக பேச்சுங்கிறது உங்களை சுற்றி ஏற்படும். மன கஷ்டங்கிறது இதனால் ஏற்படும். யார் எது சொன்னாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்த பாருங்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் மனசில் போட்டு இருந்தீங்கன்னா பல வகையிலும் குழப்பம், பாதிப்பு தான் ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அதை விட்டு தள்ளுங்க. உங்கள் முயற்சியில் மட்டும் நீங்கள் கருத்தாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். செவ்வாய் 10 நீச்சல் அடைகிறதால தொழிலை நீங்கள் நல்லபடியாக கவனிக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் அலட்சியமாக இருக்காதீங்க. தொடர்ந்து மகாலட்சுமி தாயாரையும் காலை மாலை தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மகத்தான வாழ்வு அமையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். சூரியன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வாத திறமைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் இந்த நேரத்தை சிறப்பாக செயல்படக்கூடிய நேரம். தொடர்ந்து மருத்துவத்துறையில் ஒரு மகத்துவம் அதிகரிக்கக்கூடிய நேரம். பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருக்கும். சந்திரனோட நிலைமை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பல விஷயங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் எந்த விஷயங்களால் ஏமாற்றங்களை உணர்ந்தீங்களோ அதில் எல்லாமே மாற்றம் கிடைக்க போகுது. நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலுமே ஒரு உதவிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. சொந்த பந்தங்கள் இருந்து ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தாங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. இனி உங்களுடைய முயற்சியாலேயே பல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சந்திரனோட இடப்பெயர்ச்சிங்கிறது இந்த நேரம் தொழில் சார்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நேரம். சரியான முறையில் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து அலுப்பு சலுப்பு இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம். மனைவியோட பல விஷயங்கள் இந்த நேரத்தில் குடும்பத்தில் உங்களுக்கு மனசாபம் உண்டாகிருக்கலாம். ஆனால் அது எல்லாமே நீங்கள் போகுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையை மட்டும் கடைபிடிக்க பாருங்கள். எந்த ஒரு செயலுக்கும் வார்த்தையை விட்டுட்டு நீங்களே பல விஷயங்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரணமாகிடாதீங்க.
புதன் 2, 3ஆம் இடத்துல இருக்கிறதால வியாபார ரீதியாக அரசாங்க வாய்ப்பு இல்லாமல் கிடைக்கும். அதை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து அடுத்த கட்ட முன்னேற்றம் ஏற்படும். குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதால நீண்ட நாளாக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த பல நோய் பாதிப்பு நீங்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளும் தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரம். சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறதால அதிகமாக செலவு செஞ்சு ஆடம்பரமான செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே குறைக்க பாருங்க. ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதால எளியும் பூனையுமா இருந்த இல்லற வாழ்க்கைங்கிறது இன்னும் சிறப்பாக மாறும். தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையாக இருக்கிறதும் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதால எதுலையுமே யோசித்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். கடமைகளை தொடர்ந்து நீங்கள் நிறைவேற்றிட்டு வரதால நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சனியோடு சேர்ந்திருக்கிறார். இந்த மாத கிரக அமைப்புங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு 30 வருடத்துக்கு பின்னாடி தான் உருவாகும். கோச்சார கிரகங்கள் அனைத்துமே துலாம் ராசிக்காரங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக அமைஞ்சிருக்கிறதால ஆன்ம பலம் பெருகும், ஆரோக்கிய தொல்லை குறையும். தாய் தந்தையோட விருப்பத்தையும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கைவிட்டு போன பல விஷயங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துங்கிறது இந்த நேரத்தில் தீர்ப்பு சாதகமாக அமையும். வீட்டில் மழலை சொத்தை இல்லையேன்னு இயங்கினவங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய நேரம், அதுவும் ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்தில் கல்வி நிறுவனம், தர்ம தபனங்கள், வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா பாக்கிய பலன் அதிகரிக்கும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், உடல் ஊனமுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு, வயதானவங்களுக்கு, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு கூட உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பாக்கிய பலன் அதிகரிக்கிறதால அடுத்தடுத்த அற்புதமான வாய்ப்பு ஏற்படும். திருமண தடை நீங்கும். குலதெய்வ அருள்ங்கிறது நிறைஞ்சு கிடைக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் குலதெய்வ அருளால் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து சந்திராஷ்டமாக இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. அதிகப்படியான வேலை பழுவு குறைச்சிக்கிறது நல்லது. இந்த வாரம் முழுவதுமே வேலை பழுவும் அலைச்சலும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. சூரியன், சுக்கிரன், ராகு பொறுத்த வரைக்குமே இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்து உங்களால் முடிஞ்சால் கள்ளழகரை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். வாழ்க்கையில் நிச்சயம் வளம் உண்டாகக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப சித்திரை 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு சூரியனால் முயற்சி வெற்றியாகக்கூடிய நேரம். தடப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். அரசு வழி வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம். வருமானம் சிறப்பாக இருக்கும். நினைச்ச வேலையை நல்லபடியாக முடிக்க போகிறீங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மனசாபம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலுமே எளியும் பூனையுமாக தான் நீங்கள் இந்த நேரத்தில் இருப்பீங்க. கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். பேச்சுவார்த்தையில் நிதானம் பாருங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். யோகமான வார அமைப்புன்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உடல் நிலையில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த ஆரோக்கிய பாதிப்பு நீங்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வியாபாரம், தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி விலகும். எதிர்பார்க்கக்கூடிய வருமான சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது நீ முடிவுக்கு வரப்போகுது. இந்த நேரத்தில் உங்கள் மனசும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய செயலும் சரி தெளிவான அமைப்பில் இருக்கிறதால நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு நினைச்ச வேலையை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாரம். திட்டமிட்டு செயலாற்றினீங்கன்னா எடுக்கக்கூடிய எந்த செயலும் வெற்றியை ஏற்படுத்தி தரும். நெருக்கடி நீங்கும். உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகும். மனசில் நிம்மதியும் தெளிவும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்கும். பல புதிய முயற்சிகள் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாரங்களாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. ஆன்மீக பயணம் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். அதுவே மாதிரி வாழ்க்கை துணையால் இந்த நேரம் எதிர்பாராத அதிர்ஷ்டம், பண வரவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் காத்திருக்குது. தாய் மாமன் வழியிலும் எதிர்பார்க்கக்கூடிய காரிய அனுகூலம் உண்டாகும். இது வரைக்குமே வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்த திறமை எல்லாமே மொத்தமாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக வெளிப்படக்கூடிய நேரம். புகழ், அந்தஸ்து, கௌரவம், வீடு, வாகன சேர்க்கை இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. வேலை ரீதியாகவும் சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் இந்த மாதிரியான விஷயம் ஏற்படலாம். கல்வி ரீதியாக வெளியூர், வெளிநாடு மாதிரியான பயணமும் இந்த நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே தந்தை மகன் உறவுங்கிறது பல மனஸ்தாபங்கள், பேச்சுவார்த்தையிலேயே பல கலகங்கள் ஏற்பட்டிருக்கலாம்.
இனி நல்ல மாற்றம் ஏற்படும். புரிந்துணர்வு அதிகரிக்கக்கூடிய நேரம். இதனால தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்கும். வருமானம் சீராக இருந்தாலுமே கொஞ்சம் சின்ன சின்ன செலவு இருக்கும். தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்துல திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. என்றென்றைக்குமே துலாம் ராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்கள். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.